எல்லாளன் என்ற இயற்பெயர் கொண்டவன் மனுநீதி சோழன். இவன் இலங்கையில் அனுராதபுரத்தை கைப்பற்றி சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான். இவரின் நீதி வழுவாத முறையை பற்றி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கூறுகிறது. மனுநீதி சோழனுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவனின் பெயர் வீதிவிடங்கன். வீதிவிடங்கன் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார் மனுநீதி சோழன். வீதிவிடங்கன் அறிவியலில் ஆர்வம் உள்ளவனாகவும் சிறந்த பண்பாளனாகவும் விளங்கினான். அவனுக்கு வயது வந்தவுடன் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தேர் ஏற்றம், வாழ்பயிற்சி போன்றவற்றை முறையாக கற்பித்தார். மனுநீதி சோழன் மக்கள் நேரடியாக தன் குறைகளை சொல்ல என்ன செய்யலாம் என்று மக்களிடமே ஆலோசனை கேட்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். பின்னர் அனைவரின் ஆலோசனையின்படி தன்னுடைய அரண்மனையில் பெரிய ஆராய்ச்சி மணியை கட்டினார். அதில் யாருக்கு மன்னரை பார்த்து நேரடியாக குறை கூற வேண்டும் என்று தோன்றினாலும் உடனே மணியை அடித்தால் போதும். மன்னர் நேரடியாக வந்து மக்களின் குறையை கேட்டு உடனே நீதி வழங்கப்படும் என்று பறையறைந்தார். அந்த மணி கட்டப்பட்டு பல ஆண்டுகள் வரை அந்த மணியை யாரும் அடித்ததில்லை. மக்கள் எந்த குறையும் இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். மனுநீதி சோழனின் எளிமையும் அவரின் நீதி வழுவாத ஆட்சியை நினைத்து மக்கள் பெருமிதமாக பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் மன்னனின் மகன் வீதிவிடங்கன் மிகவும் மகிழ்ச்சியாக தன்னுடைய தேரில் நகர்வலம் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு கன்றுக்குட்டி அவரின் தேரின் முன் வந்தது. அதை கவனிக்காமல் கன்றுக்குட்டியின் மேல் தேரை ஏற்றிவிட்டான். கன்றுக்குட்டி அந்த இடத்திலேயே இறந்து விட்டது. அந்த கன்றுக்குட்டியின் தாயான பசு தன் மகனை நாவால் நக்கியது. அதனை பார்த்த மக்கள் தேரை மேலே ஏற்றியது இளவரசன் என்பதால் மன்னனிடம் சொல்லாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். வீதிவிடங்கன் கண்ணீர் விட்டான். தன்னால் ஒரு கன்றுக்குட்டி இறந்து விட்டதே என்று. அந்த தாய் பசு மனுநீதி சோழனின் அரண்மனையை நோக்கி நடந்து சென்றது. மக்களும் அதன் பின்னாலே நடந்து சென்றனர். பசு எங்கேதான் செல்கிறது என்று பார்க்க பசு அரண்மனையில் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணியை ஓங்கி அடித்தது. மன்னர் அந்தப்புறத்தில் இருந்து அவசரமாக ஓடி வந்தார், மந்திரிகளையும் அழைத்துக் கொண்டு. ஒரு மனிதன் தான் மணியை அடித்திருப்பார் என்று நினைத்தார் மனுநீதி சோழன். ஆனால் வந்து பார்த்தால் ஒரு பசு அடித்திருந்தது. பின்னர் பசு தன் கன்றுக்குட்டி இறந்து கிடக்கும் இடத்திற்கு சென்றது. அதன் பின்னால் மன்னரும் மக்களும் சென்றனர். அது கன்றுக்குட்டியின் அருகில் சென்று நாவால் நக்கியது. மன்னர் இந்த செயலை பார்த்து யார் என்று வினவினார். அதற்கு வீதிவிடங்கன், நான் தான் தந்தையே, இந்த கொடுமையான செயலை செய்தேன் என்று கூறி கண்ணீர் விட்டான். மனுநீதி சோழனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. பின்னர் நன்கு யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார். வீதிவிடங்கனின் மேல் தேரை ஏற்றுங்கள், அதுவும் அந்த கன்றுக்குட்டி இறந்த இடத்திலேயே என்றனர். இதை கேட்ட மக்களும் மந்திரிகளும் அதிர்ந்து போனர். இளவரசனின் மேல் தப்பே இல்லை, கன்றுக்குட்டி தான் நகர்வலம் வரும்போது வீதியில் வந்தது என்று வாதிட்டார்கள். அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை மன்னர். இறந்த கன்றுக்குட்டியை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது, ஆனால் அந்த தாயின் வழியை தவறு செய்த நபரின் தாய் அனுபவிக்கலாம், இதுதான் தண்டனை என்றார். யாரும் தேரை இளவரசன் மேல் ஏற்ற முன்வரவில்லை. பின்னர் மனுநீதி சோழனை தேரை எடுத்து வீதிவிடங்கனின் மேல் ஏற்றினார். அனைவரும் தன்னுடைய கண்களை மூடி அலறினர். தன்னுடைய மகன் கூட என்று பார்க்காமல் ஒரு பசுவிற்கு நீதி வழங்கியதால் அவரின் புகழ் காலம் உள்ளவரை போற்றியது. இவ்வளவு பீடும் பெருமையும் கொண்டது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம். நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் என்றும் வழுவாமல் காத்து நிற்க வேண்டியது நமது கடமை. நன்றி, வணக்கம்.